பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர். உங்களை ஆசீர்வதிப்பார், கண்மலை மேலே நிறுத்துவார். ரொம்ப இது முடியவே முடியாதுங்க. இது எத்தனையோ மாதங்கள் இந்த பிரச்சனை, எத்தனையோ வருஷங்கள் இந்த போராட்டம், இந்த வியாதி, இந்த கடன் பிரச்சனை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரமம் உங்களுக்கு ரொம்ப லாங்காக இருந்ததெல்லாம் இன்னைக்கு ஆண்டவர் சீக்கிரத்தில் காரியங்களை கைகூடி வரச்சணும். அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அதை பற்றியதான ஒரு பாடலை நாம் பாடி தேவாதி தேவனை மகிமைப்படுத்துவோமா? வாருங்கள் சேர்ந்து பாடுவோம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். ஈடு இணையில்ல மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே. ஈடு இணையில்ல மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டார், பாக்கியம் நமக்கு பாக்கியமே.
கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டால் பாக்கியம் நமக்கு பாக்கியமே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். நீங்கும், எல்லா போராட்டம் பிரச்சனை நீங்கும். ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற தேவன் கட்டாயம் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதித்து கிருபையால் நிரப்பி நடத்துவார். தொடர்ந்து அந்த தேவனை ஆராதிக்க போகிறோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன் அவர்தான். வீட்டு ஓனருன்றாங்க, வீட்டுக்காரருன்றாங்க, முதலாளின்றாங்க. வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரர் அவர். அவரை தொழுது கொள்ளதான் நாம் இந்த பூமியிலே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். சிருஷ்டித்த கர்த்தரை தான் தொழுது கொள்ளணும், சிருஷ்டியே அல்ல என்று வேதம் ரொம்ப அழகா சொல்லுது. சர்வ சிருஷ்டிக்கு எஜமானரே என்று சொல்லி பாடி நாம் எல்லாரும் தேவாதி தேவனை மகிமைப்படுத்துவோமா? வாருங்கள் சேர்ந்து பாடுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன் நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன் நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். அல்லேலூயா, 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 ஆமென். வானம் பூமி பொழிந்து போனாலும் உம் வார்த்தைகள் என்றும் மாறாதே. இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போ, விசுவாசி என்றென்றும் நிலைப்பார். வானம் பூமி பொழிந்து போனாலும் உம் வார்த்தைகள் என்றும் மாறாதே. இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போ, விசுவாசி என்றென்றும் நிலைப்பார். அல்லேலூயா, 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 ஆமென்.
கரத்தின் கிரியைகள் நாங்கள் கிருபை எங்கள் மேல் ஊற்றுவீரே. ஆவியாத்மா சரீரம் உம் சொந்தமே, அதை சாத்தான் தொடாமல் காப்பீரே. கரத்தின் கிரியைகள் நாங்கள் கிருபை எங்கள் மேல் ஊற்றுவீரே. ஆவியாத்மா சரீரம் உம் சொந்தமே, அதை சாத்தான் தொடாமல் காப்பீரே. அல்லேலூயா 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 எல்லா மனிதர்க்கும் ஆண்டவர் நீரே, எல்லா ஆசீர்வாதத்திற்கும் ஊற்றே. எங்கள் இதயத்தை உம்மிடம் படைக்கின்றோமே, எங்குகின்றோம் உம் ஆசீர் பெறவே. எல்லா மனிதர்க்கும் ஆண்டவர் நீரே, எல்லா ஆசீர்வாதத்திற்கும் ஊற்றே. எங்கள் இதயத்தை உம்மிடம் படைக்கின்றோமே, எங்குகின்றோம் உம் ஆசீர் பெறவே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, நன்றி. அல்லேலூயா 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 தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லுங்க. உம்முடைய கிருபைக்கும் இரக்கத்துக்கு நன்றி. யாரெல்லாம் அந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார், துதித்தார்களோ, மகிமைப்படுத்தினார்கள், அத்தனை பேர் மேலும் மகிமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், பிரசன்னம் இறங்கட்டும், கிருபை இறங்கட்டும். இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து என்னென்ன நன்மைகளால் அவர்களை திருப்தியாக்கணும், திருப்தியாக்கி வேண்டாத போராட்டத்துக்கும் கவலைக்கும் பிரச்சனைக்கும் விலக்கி காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் இந்த துதி ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் உயிருள்ள நல்ல பிதாவே. ஆமென்.
பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் எவ்வளவு நல்லவர், கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர். இந்த நாளிலும் கட்டாயம் உங்களை ஆசீர்வதித்து கிருபையால் நிரப்பி நடத்தப் போகிறார். இன்றைக்கும் ஒரு வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி ஜெபிப்பது நல்லது என்று உணர்ந்தேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 4:29 நாம் பார்க்கும் பொழுது, சீசர்கள் பேதுரு குறிப்பாக ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுறார். என்ன ஜெபம் பண்ணுறார்? தேவரீர் அவர்கள் பயமுறுத்துதலை கேட்டு அவர்கள் தீமைக்கும் அவர்கள் போராட்டத்துக்கு எங்களை விலக்கி காத்துக்கொள்ளும் என்று ஜெபம் பண்ணார். ஒரு சப்பானியை ஒரு முடவனை நடக்க வைத்ததற்காக பேதுருவை வேதபாதகர்களும் யூத குருக்களும் அடித்து சிறைச்சாலையில் வைத்து பயமுறுத்திட்டாங்க. இனி அந்த நாமத்தை பற்றி பேசவோ போதிக்கவோ கூடாது சொல்லிட்டாங்க. ஆனால் கர்த்தர் அதை பார்த்துக்கிட்டு அப்படியே இருந்தாரா? ஒரு தூதனை அனுப்பினார். சிறைச்சாலையிலிருந்து அந்த பேதுருவை அற்புதமாக எல்லா கதவுகளும் தானாக திறந்து வெளியே வரும்படி அற்புதத்தை செய்தார். அப்போ தான் மறுபடி அவங்கள பிடிச்சி கொண்டு போய், நாங்கள் உள்ளே வச்சோமே எப்படி வந்த, அதை போய் அவர்கிட்ட கேளுங்க, தேவன்கிட்ட கேளுங்க, ஏசுநார்கிட்ட கேளுங்க. அவர் தான் தூதனை அனுப்பி இந்த புது வாழ்வை பற்றிய செய்தியை ஜனங்களுக்கு சொல்லுன்னு சொன்னார். அவர் சொல்லுன்றாரு, நீங்கள் சொல்லாதுன்றீங்க. யார் சொல்கிறத கேட்பது? நாங்களோ இயேசுவை சொல்லுவோன்னு சொல்லி அப்போ தான் என்ன செய்தார்களாம்? வேதபாதகர்களும் யூத குருக்களும் பயமுறுத்தினாங்களாம். இனிமேல் இங்கே பாரு, இதான் கடைசி, இனி அந்த நாமத்தை சொல்லி போதிக்கவோ அற்புதம் செய்யவோ கூடாதுன்னு பயமுறுத்தி அனுப்பிட்டாங்க. ஆனால் அவங்க பயந்துட்டு போனாங்களா? இயேசுநாட்ட சொல்லி ஜெபம் பண்ணுறாங்க, தேவரே அவர்களுடைய பயமுறுத்துதலை பாரும் பாரும். ஆண்டவர் அவங்கள அந்த பயமுறுத்தின ஆள்களே ஒன்றும் இல்லாமல் பண்ணி இந்த பேதுருவையும் அப்போஸ்தலரை தேவன் மகிமையாய் வல்லமையை பயன்படுத்தி பலத்த அற்புதங்களை செய்தாராம். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, பரத்திலிருந்து கொடுக்கப்பட்டாலன்றி நம்ம மேலே யாரும் அதிகாரம் செலுத்த முடியாது, பயமுறுத்த முடியாது. பிலாத்து இயேசுவை பயமுறுத்தி பார்த்தான், ஏதாவது பண்ண முடிஞ்சா ஒன்றும் செய்ய முடியாது. அவன் பயந்துட்டான், கையை கழுவிட்டான். இன்றைக்கி உங்கள் வேலையில் யாரும் பயமுறுத்துகிறாங்களே, வேலையை விட்டு தூக்கிடுவேன், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன், அக்கம் பக்கம் வீட்டுனால் பயமுறுத்துகிறாங்களா, பாரு என்ன செய்கிறேன்னு பாரு. உங்கள் உறவுகள் உங்கள் சொத்தை அபகரிக்க பயமுறுத்துகிறார்களா? கவலைப்படாதீங்க. பயமுறுத்தும் காரியங்கள் உங்களுக்கு இல்லை, அவங்களுக்கே தான் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. இப்படி பயமுறுத்தும் போது நீங்கள் உடனே டென்ஷன் ஆகி அவர் வேதத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, இயேசு அப்படி பாதையில் போகும்போது 1 பேதுரு 2:22-23 சொல்லுது, அவர் பாடுபடும்போது வையப்படும்போது பயமுறுத்தாமலும் பதில் செய்யாமலும் பதில் பேசாமலும் மௌனமாக இருந்தாராம். உங்களை ஒருத்தர் துன்பப்படுத்தி உபத்திரப்படுத்தினா உடனே ரியாக்ஷன் பண்ணிடாதீங்க, பதிலுக்கு பதில் பேசிடாதீங்க, கொஞ்சம் அமைதியாக இருங்க. கர்த்தர் உங்களுக்காக போராடுவார், யுத்தம் பண்ணுவார். இதைத்தாங்க வேதத்தில் இயேசு நமக்கு முன்மாதிரியை கற்றுக் கொடுத்தார். வேதத்தில் வாசித்து பார்த்தால் கோலியாத்து சவுலையும் இஸ்ரவேல் ஜனங்களையும் பயமுறுத்திக்கிட்டு இருந்தான். பாரு, ஒத்தை கொத்த வந்து பாருங்க என்று சொல்லி எல்லாரும் சவுலும் இஸ்ரவேல் ஜனங்களும் பயந்துட்டாங்க, நடுங்கிட்டாங்க, கலங்கிட்டாங்க. ஆனால் தாவீது பயப்படலை. நான் பயப்படும் நாளில் கர்த்தரை நம்புவேன் என்று சொன்னவர் தைரியமாக ஜெபம் பண்ணார். அந்த பயமுறுத்தலுக்கு முன்னாடி அந்த தாவீதை கர்த்தர் உயர்த்தி இஸ்ரவேலுக்கு ஒரு ஜெயத்தை தந்தாராம். வேதத்தை வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியம் பண்ணும்போது எவ்வளவோ பயமுறுத்துகிற காரியம், ஜெயிலில் வச்சாங்க, அடித்தாங்க, உதைச்சாங்க. ஆனால் கர்த்தர் அற்புதமாக ஒரு தூதனை அனுப்பி விடுதலை ஆக்கினார். விடுதலை. இன்றைக்கி எதனால் பயமுறுத்தப்பட்டிருக்கீங்க? யார் உங்களை மிரட்டுறா?
குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருவோன்னு பயந்துக்கிட்டு இருக்கீங்களோ? பிள்ளைகள் மறந்துடுவாங்கன்னு பயப்படுறீங்களோ? எங்களை ஒடுக்கிடுவாங்க, ஊரை காலி பண்ணிட்டு ஓடுவோம், ஆமாம் இந்த இடத்த விட்டுட்டு போயிடுவோம், வேலையை விட்டு போகணும்னு நினைக்கிறீங்களோ? பயப்படாதீங்க. நான் பயப்படுகிற நாளில், பயமுறுத்தப்படுகிற நாட்களில் கர்த்தரை நம்புங்கள், கர்த்தரை நம்புங்கள். ஆண்டவர் விடமாட்டார். ஒருவனும் தொடராதிருந்தும் துன்மார்க்கன் ஓடுவானா? நீதிமான்களோ சிங்கத்தை போல இருக்கிற இடத்தில் தைரியமாய் இருந்து ஆசீர்வதிக்கப்படுவார். இந்த நாளில் ஆண்டவர் உங்களை தைரியப்படுத்தி பயமுறுத்துகிற காரியங்களுக்கு உங்களை விலக்கி உங்களை அற்புதமாய் காத்து நடத்தி ஆசீர்வதிக்கப் போகிறார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கப் போகிறோம். ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் உள்ள நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபைக்காக நன்றி. யாரெல்லாம் ஒடுக்கப்பட்டு, நசுக்கப்பட்டு, பயமுறுத்தப்பட்டு என்ன ஆகுமோ, என்ன நடக்கும் என்ற ஒரு பயத்தோடு இருக்கிறார்களோ, அவர்கள் பயந்த காரியத்திலே கர்த்தர் ஒரு ஜெயத்தை தருவீராக. யார் விரோதமாக எழும்பினாலும் ஒடுக்குகிறவனை இல்லாமலே போக பண்ணும். உம்முடைய தயவும் கிருபையும் இரக்கமும் இறங்கி மூடட்டும். இந்த நாளில் தேவரீர் ஆசீர்வதியும். உம்முடைய தயவுக்கும் மகிமைக்கும் கிருபைக்கு அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் உயிர் உள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். ஆண்டவர் இந்த ஜெபத்தை கேட்டிருக்கிறார். கட்டாயம் உங்களை ஆசீர்வதித்து கிருபையால் நிரப்பி நடத்துவார். இந்த நிகழ்ச்சியை நீங்களும் பாருங்கள், மற்றவங்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். ஆண்டவராகிய தேவன் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார். ஆமென்.